ரூபா ரூபா எங்கடி உன் ஒரிஜினலு? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. எங்க? ஏய் தீபா. பாட்டி, இவதான் தீபா. இவதான் உன் ஒரிஜினலா? அட, கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா அழகா இருக்கால. வாவ், சூப்பர் சூப்பர். பாட்டி, நீ என்ன அவளை சைட் அடிக்கிறியா? அது ஏண்டி, நல்ல விஷயத்தெல்லாம் ரசிக்கணும்டி. பேசிக்கலி ஐ எம் ஆர்டிஸ்ட். உன்ன மாதிரி டூப்பு கிடையாது, ஒரிஜினல் ஆர்டிஸ்ட். கடுப்பேத்தாத பாட்டி, நானே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். செல்லக்குட்டி, ஒரு நிமிஷம் இருமா. செல்லக்குட்டி, நீங்க இந்த பலூனை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பலூன் கொடுக்கறீங்களா? எதுக்கு என் பலூனை கேக்குறீங்க? அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு? இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பலூன். என்ன வேலை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பலூன் எனக்கு கிடைக்காது. எனக்காக அந்த பலூனை கொடு குட்டிமா. குட்ரா செல்லம். சரி, இந்தாங்க. இந்தா, இங்க வா. ரொம்ப தேங்க்ஸ்டா குட்டி. குட்டிமா, உன் பேர் என்ன? என் பேர் மயில். முருகனோட வாகனம் மயிலாச்சே. மயிலா? சூப்பரா இருக்கு உன் பேரு. தேங்க்ஸ்க்கா. மயில், நான் வணங்குற என் முருகனோட வாகனம். அது கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன பாக்குற? நீ திட்டம் போட்டு கார்த்திக் சாரோட மூச்சு காத்த வாங்க பார்த்தல. ஆனா விதி எங்க 2 பேரோட மூச்சு காத்த இந்த பலூன்ல சேர்த்து வச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க எங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சாலும் விதி எங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். என் நட்சத்திரா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீயா கார்த்திக் சாரை விட்டு ஓடிடு. இல்ல நான் ஓட வைப்பேன். அம்மா, நீங்க ஊருக்கு புதுசுங்களா? ஏன் சாமி கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த கோயில் உங்களை பார்த்தது இல்லையே, அதான் கேட்டேன். ஓ சாமி, கார்த்திக்ங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். பேஷா பண்ணிடலாம். அவர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கார்த்திக். கார்த்தி நாமதேசிய ரிஷப ராசி. ரிஷப ராசியாம் ஜாதஸ்ய கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திக நட்சத்திரம் நாமதஸ்ய சக குடும்பானாம் ஷேமஸ் தைரிய விரிய வித்ய பல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தி அர்த்தம். கடவுளே, கார்த்திக் நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழணும். எல்லா செல்வங்களும் அவனுக்கு கிடைக்கணும். எப்பவும் அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.
இந்தாங்கம்மா. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு கார்த்தியோட பிறந்த நாள். அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். அவனை பார்க்க தான் வந்திருக்கேன்னு தெரியுது. ஆனா இப்ப அவனை பார்க்க முடியாது. பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சொந்தக்காரங்க, பிசினஸ் பண்றவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் அவனை வாழ்த்த வந்திருக்காங்க. அவன் அவங்கள பார்க்கறதுல பிஸியா இருக்கான். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு. இல்லங்க, நான் அவனை ஒரே ஒரு தடவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க ப்ளீஸ். வேணா, சொன்ன கேளு. பார்க்க முடியாது. நான் அவனை பார்க்கணுங்கிற ஆசையில வந்திருக்கேன். இப்படி முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றீங்களே. இந்த நல்ல நாள்ல நான் அவனை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன தர்ம சங்கடப்படுத்துறியே? சரி, இங்கேயே யார் கண்ணுலயும் படாம மறைஞ்சிரு. அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். பார்த்து வரக்கூடாதாமா? சாரிப்பா, ஏதோ ஒரு ஞாபகத்துல தெரியாம அடிச்சிட்டேன். எனக்கு போய் சாரி எல்லாம் சொல்றீங்க? நீங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சுமா? இல்லப்பா, நானே எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்லம்மா, நான் எடுத்துறேன். இந்தாங்கம்மா. சாரிம்மா, அது மட்டும் மண்ணாயிருச்சு, விட்டுறலாம். இதெல்லாம் நீங்களே செஞ்சதாமா? ஆமாப்பா. எனக்கும் முறுக்கு எள்ளு உருண்டெல்லாம் பிடிக்கும். அப்படியா? சாப்பிடுப்பா. ஐயோ, வேணாம் வேணாம். நீங்க யாருக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு தெரியல. அதை போய் நான் எப்படி சாப்பிடுறது? இல்லப்பா, நீ சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம்தான். நீ சாப்பிடு. தேங்க்யூமா. எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்குமா. இவங்க நேருக்கு நேரா மீட் பண்ண கூடாதுன்னு நினைச்சு மீட் பண்ணிட்டாங்களே. நான் வரட்டுமாப்பா? சரிங்கம்மா, பாத்து போங்க. சரிப்பா. எங்கப்பா போனீங்க? யாரையும் கூட்டு வரேன் நீங்க? இல்லப்பா, அவர் எங்க போனாருன்னு தெரியல. சரி வா. முறுக்கு சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். நீ கார்த்திய தூரத்துல இருந்தானே பாத்துட்டு போறேன்னு சொன்ன. அப்புறம் எதுக்காக அவனை நேர்ல பார்த்து பலகாரம் கொடுத்துட்டு இருக்க? இல்லங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அப்புறம் எப்படி நடந்துச்சு? எனக்கும் முறுக்கு எள்ளு உருண்டெல்லாம் பிடிக்கும். நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். ஒன்னும் இல்ல சார், நான் சும்மா தான் ரூமுக்கு வந்தேன். எங்க கீழே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, பாட போறாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இல்ல சார், நான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச பிறகு வரேனே. சரிங்க, இப்போ ஒரு நிமிஷம் கீழே வரீங்களா? என்ன விஷயம் சார்? இல்ல, ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம மேரேஜ்க்கு வரல, சோ உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும். வந்திருக்கவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். வாங்க, அவங்க மீட் பண்ணிடலாம். சார், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரட்டுமா? ஏங்க, எதுனா வேலை இருக்கா? இல்ல சார், அது என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க?
ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதனா பிரச்சனையா? இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. சரிங்க, அப்போ வரீங்களா? அவங்க நம்ம கம்பெனியோட முக்கியமான இன்வெஸ்டர்ஸ். அவங்கள வெயிட் பண்ண வச்சா சரியா இருக்காது. கார்த்திக் சார், Hey, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே சார். தேங்க்யூ ஸோ மச். சார், இவங்க உங்க ஒய்ஃப் தானே? ஆமா. நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே. உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. தேங்க்யூ. தீபா, உட்காருங்க. பாட ஆரம்பிக்க போறாங்கல்ல? பாட்டு பாட போறாங்களா? நானே எப்படிடா பாட போறேன் மாட்டிக்குவோமோன்னு முழிச்சிட்டு இருக்கேன். இவர் வேற உட்கார சொல்றாரு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க யோசிக்கிறீங்க? உட்காருங்க. சார், நான் நான் அப்படி போய் நின்னு கேட்டுக்கிறேன் சார். நின்னுட்டு கேக்குறீங்களா? உட்காந்து கேளுங்க. சரிங்க சார், நான் அம்மாவோட போய் உட்காந்துக்கிறேன். ஆ, சரி, ஓகேங்க. முருகா, இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வர நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ரூபஸ்ரீ, பாட ஆரம்பிமா. ஒரு நிமிஷம் மேடம், ஆரம்பிச்சிடலாம். ஏ தீபா, ஏன்டி இப்படி பழி வாங்குற? இப்படியே போனா நான் மாட்டிப்பேன் போல இருக்கு. ஏதாவது செஞ்சு தொலைடி. நட்சத்திரா, என்ன அங்க எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க? அதாங்க எனக்கும் புரியல. தீபாவோட அவங்க அம்மா அண்ணி எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க மட்டுமா நிக்கிறாங்க? அந்த குள்ள கத்திரிக்கா மீனாட்சியும் தான் நிக்கிறா. என்னமோ சதி வேலை பண்றாங்க, ஒண்ணும் புரியல. கார்த்தி, நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிற குரலுக்கு சொந்தக்காரி இங்கதான் இருக்கா, திரும்பி பாருங்க.
தீபா, என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் கிளம்புறோம். தீபா, பெட்டில் என்ன கிஃப்ட் இருக்கு? உன் புருஷனுக்கு கொடுக்கவா? ஆமா அண்ணி. அப்பயே அதை கொடுக்காம இங்கே வச்சிருக்க? போய் கொடுக்க வேண்டியதானே? அதான் எல்லாரும் கொடுக்கறாங்கல்ல. இப்போதைக்கு என்னால கார்த்திக் சார் கிட்ட போக முடியாது அண்ணி. ஏன் முடியாது? கட்ட பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நியாயப்படி பார்த்தா நீதான் அவனுக்கு முதல்ல கிஃப்ட் கொடுத்திருக்கணும். தீபா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ஏமா உன் புருஷன் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல பெருசா கலந்துக்காம ஒதுங்கி நிக்கிற? அத்ததாமா என்ன உள்ளேயே இருக்க சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா. உன்னை மருமகளா வரவங்க கிட்ட நாளைக்கு அறிமுகப்படுத்துறதே என் ஸ்டேட்டஸ்க்கு கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறேன். அதனால நீ நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் கார்த்தி பக்கத்துல வரவே கூடாது. இந்த அபிராமி அம்மாவுக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன தீபா, உன் பிரச்சனையெல்லாம் ஓரளவு முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கேன். மாப்பிளைக்கு இதெல்லாம் தெரியுமா? கார்த்திக் சாருக்கு இதெல்லாம் தெரியாதுமா. என்ன தீபா, இத நீ அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவர் கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட பேசிருப்பார்ல. அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டாம் தான் நான் அமைதியா இருந்தேன். அதான் ஏன்னு கேக்குறேன். அண்ணி, நீங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கார்த்திக் சார் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க. பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க. அவர் வாழ்க்கையை பத்தின கனவு அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அவங்க கார்த்திக் சார் கல்யாணத்தை பத்தி நிறைய கனவு கண்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கனவெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதன்னா அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அவங்களால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அம்மா, அவங்களோட பையனுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. அந்த வெறுப்பு தான் என் மேல காட்டுறாங்க. அத நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தீபா, நீ அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குற. கார்த்தி, மா, உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எல்லாமே நடந்துச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா நாச்சியா, கூப்பிட்ட எல்லாரும் வந்திருந்தாங்க. அமக்களமா இருந்தது. அத்தை, கார்த்திக் இன்னைக்கு ஏகப்பட்ட திருஷ்டி. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவருக்கு சுத்தி போடணும். ஆமா மீனாட்சி, கார்த்திக்கு கண்டிப்பா சுத்தி போடணும். நக்ஷத்ரா, கார்த்திக்கு நீ எதுவும் கிஃப்ட் கொடுக்கலையா? அக்கா, எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திக்காக நான் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான். இந்தாங்க கார்த்தி. நட்சத்திரா, ஏன் கையில குடுக்கற? போட்டு விட வேண்டியது தானே? இது
கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நானே போட்டு விடுறேன். கார்த்தி, கைய நீட்டுங்க. அது எப்படி இவ கார்த்திக்கு போட முடியும்? அந்த உரிமை எல்லாம் தீபாக்கு தான் இருக்கு. ஏன் நட்சத்திர போட்டா என்ன ஆயிடும்? அவ போடல, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. லவ் பண்ணியே துரோகம் பண்ணிட்டியே. அவங்க சிஸ்டர் மாதிரி நான் பேசணும். என்ன பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்த மாதிரி தெரியுது? தீபா சிஸ்டர். ஆமா, கான்ஷியஸ் வந்துடுச்சு. அதான் எதையும் சொல்லி புலம்புறாரு. டாக்டர் உடனே கூட்டிட்டு வரலாம். தீபா சிஸ்டர். டாக்டர், அந்த கதிரன்ற பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. எப்ப சிஸ்டர்? இப்பதான் டாக்டர். ஏதோ லவ் துரோகம் சிஸ்டர்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்படியா? சரி வாங்க. எப்போ கான்ஷியஸ் வந்துச்சு? இப்பதான் டாக்டர். கதிர், 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 நான் பேசுறது கேக்குதா? சார் சொல்லுங்க. சார் கண்ணு தருங்க. கதிர், கண்ணு தருங்க. சார் சார். நர்ஸ், நீங்க கார்த்திக் சார் போன் பண்ணி இவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னு உடனே வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். கதிர், ஏதாவது பேசுங்க. டாக்டர், டாக்டர் பேசுங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன். தீபா. தீபாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க. தீபா சொன்னதே சொல்றாரு, வேற எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. ஏதாவது சொல்லுங்க கதிர். தீபா. ஏய் மேடம், கதிருக்கு கான்ஷியஸ் வந்தது உண்மைதானா? ஆமா மேடம், உண்மைதான். அந்த தீபாக்கும் கார்த்திக்கும் தகவல் சொல்லிருப்பாங்களே? சொல்லிட்டாங்க மேடம். அவங்களும் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். போ. டேய் கதிர், இன்னும் 6 மாசம் இல்ல 1 வருஷம் கோமாலே கிடக்க வேண்டியது தானே. அதுக்குள்ள எப்படியாவது நான் கார்த்திய கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன்ல. இப்ப யார உன்னை கண்மொழிக்க சொன்னது? நம்ம போறதுக்குள்ள அவன் வாயை திறந்து எதுவும் சொல்லாம இருக்கணுமே. தீபா. தீபா. தீபா சிஸ்டர். தீபாவுக்கு என்ன சொல்லுங்க. தீபா சிஸ்டர். ஆமா, 2 பேரும் அப்படியே ஒட்டி பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க. பாரு, சிஸ்டர் சிஸ்டர்னு அவளை கூப்பிடுறான். நீங்க வேணா பேசி பாருங்க. கதிர், கதிர், கதிர். கதிர், நான் கார்த்தி, தெரியுதா? கதிர், நான் தீபா தான். நீங்க என் பேரு சொல்லி கூப்பிட்டதா டாக்டர் சொன்னாரு. சொல்லுங்க கதிர், என்ன விஷயம்? கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. கார்த்திக் சார் இருக்காரு, சொல்லுங்க. தீபா சிஸ்டர். என்ன கதிர், நல்லா இருக்கியா?
நான் தான் பக்கத்துலயே வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லு. சொல்லு கதிர், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? சொல்லு கதிர். என்னடா பாக்குற? சொல்லு கதிர். இல்ல, நீ ஆக்சிடென்ட். நீ ஆக்சிடென்ட். என்னமோ சொல்ல வர்றான், என்னன்னு தான் தெரியல. கதிர், சொல்லுங்க கதிர். அன்னைக்கு ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க கதிர். ஆஹா, இவ விஷயத்துக்கு வந்துட்டாலே, இவன் எதையாவது சொல்லிடுவானோ? கல்யாணத்துல என் கல்யாணத்துல உன் கல்யாணத்துல கதிர், சொல்லுங்க கதிர், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, இனிமே இவனை பேச விட்டா நம்ம மாட்டிப்போம். எப்படியாவது இவன் பேச்ச நிறுத்தி ஆகணும். உன் கல்யாணத்துல உன் கல்யாணத்துல சிஸ்டர். சொல்லுங்க கதிர். என்னம்மா? என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா ஓடி வர? என்னாச்சு நீ? என்ன? நம்ம தீபாவை. தீபாவா? அவளுக்கு என்னாச்சு? நம்ம தீபாவை கடத்திட்டாங்க மாமா. கடத்திட்டாங்களா? என்ன நீ சொல்றீங்க? எங்க நடந்துச்சு? யாரு கடத்தினாங்க? நானும் தீபாவும் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்போ அங்க ரோட்ல நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. அவளை எதுக்குப்பா பிளான் பண்ணி கடத்தணும்? அவ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவளாச்சே. மாமா, நீங்க தான் அவளை மெச்சுக்கணும். அவ ஒரு ஃப்ராட் கிரிமினல். அதனால அவளுக்கு நிறைய எதிரிங்க இருக்க சான்சஸ் இருக்கு. அதுல யாராவது அவளை கடத்தி இருக்கணும். ஏன் ஐசன், இந்த மாதிரி நேரத்தில் கூட அவ மேல நீ வெறுப்பதான் காட்டுவியா? கடத்திட்டாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? அனி, அவங்கள விடுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க தீபா கார்ல கடத்திட்டு போனதா சொன்னீங்களா? என்ன காரு? அந்த காரோட கலர் பாத்தீங்களா? நம்பர் எதனா நோட் பண்ணீங்களா? கார்ல நம்பர் பிளேட் இல்ல கார்த்தி, ஆனா கருப்பு கலர் கார். அத மட்டும் பார்த்தேன். மத்ததெல்லாம் பதட்டத்துல சரியா கவனிக்க முடியல. நம்பர் பிளேட் இல்லையா? இதுமே இல்லனா எப்படி என்ன கண்டுபிடிக்க முடியும்? கார்த்தி, அதை விடுப்பா. அவ ஏதோ பதட்டத்துல ஓடி வந்திருக்கா. சரி, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. ஆமா மாமா, தீபாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பாவம் மாமா அவ. இது கிட்னாப்பிங் கேஸ்பா. போலீஸ் ஹெல்ப் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சரி, அப்போ போன் பண்ணு. நான் சரவணவேல் கிட்ட பேசுறேன்பா. அந்த தீபா அப்படியே போகட்டும்னு விட்டு தொலையாம போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க. அவ கிடைக்கவே கூடாது. கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. என்னடா? என்னன்னா? டேய், நம்ம அம்மாவை கடத்திட்டாங்கடா. ஏய், வாங்கம்மா. பொங்கல் இங்க வைக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கான பாத்திரம், அரிசி, அடுப்பு எதுவுமே காணுமே. எப்படி பொங்கல் வைப்பீங்க? என்னங்க
நான் இங்க கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கீங்க. பொங்கல் வைக்கவா கூட்டிட்டு வந்தோம்? ஆமா. இப்ப நாங்க முடிவை மாத்திக்கிட்டோம். உங்களை கடத்தலான்னு இருக்கோம். ஏய், யார் நீங்கெல்லாம்? என்ன கடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க பிளானே அதானே. பொங்கல் வைக்கிறோம்னு சொன்னதெல்லாம் சும்மா ஒரு சாக்குதான். ஜீப்புக்கு போலாமா? என்ன விளையாடுறீங்களா? என் பையன் இங்க இருக்கா, நான் கூப்பிடுறேன். வாய் மூடு, வாய் திறந்து அவ்வளவுதான். டைம் வேற ஆகுது, இன்னும் அம்மாவை காணோம். இன்னுமா பொங்கலுக்கு அரிசி போடுறாங்க? சரி, என்னன்னு போய் பாப்போம். ஹலோ கார்த்தி. வாங்க சார். சொல்லுங்க கார்த்தி, எதுக்காக போன் பண்ணி அவசரமா இங்க வர சொன்னீங்க? சார், எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன பிரச்சனை? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா யாரோ பிளான் பண்ணி தான் 2 பேரையும் கடத்திருக்காங்க. எதுக்காக இந்த கிட்னாப்பிங் தெரியல சார். அதுக்கு தான் உங்க ஹெல்ப் கேட்டு வர சொன்னேன். ஆமா, உங்க அம்மாவுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல சார். பர்சனலா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை பிசினஸ் எதிரிங்க யாராவது இருக்கலாம்ல? இல்ல சார், அம்மா இப்ப பிசினஸ்ல அவ்வளவா இன்வால்வ் ஆகுறது இல்ல. எல்லாத்தையும் நாங்க தான் பாத்துக்கிறோம். சரி, உங்க ஒய்ஃப் தீபா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்களே பாத்தீங்களே, கல்யாணத்துல அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அவங்க நல்லவங்க தான். ஆனா என்ன பண்றது, அவங்க நிறைய எதிரிங்க இருக்காங்க சார். அப்போ கடத்தினது கல்யாணத்துல அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் சார், ஆனா அவங்க தான் உறுதியா சொல்ல முடியாதுல்ல. ஓ, இதுல சிமிலரான விஷயம்னா 2 பேரையுமே நம்பர் பிளேட் இல்லாத கார்ல தான் கடத்திருக்காங்க. நீங்க சொல்றதும் வேலிடான பாயிண்ட் தான் கார்த்தி. அந்த அங்கிலே விசாரிப்போம். அதுக்கு முன்னாடி அம்மாவை எங்க வச்சு கடத்துனாங்கன்னு எனக்கு என்ன தீபா, இன்னும் மயக்கம் தெரியலையா? அட பாவி, நீதான் என்ன கடத்தனியா? இப்போ மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. என்ன தீபா, நல்லா இருக்கியா? இவ்வளவு நாள் நான் உள்ள இருந்தேன்ல, நீ நல்லா தான் இருந்திருப்ப. ஆனா இனிமே நீ நல்லா இருக்க முடியாது.
உனக்கு ஏமா நான் வந்துட்டேன்ல. இதெல்லாம் உன் வேலைதானா? ஒரு பொண்ணை கட்டி போட்டுதான் உன் வீரத்தை காட்டுவியா? மரியாதையா கட்ட அவுத்து விடுறா. என்ன ரோசமா பேசுனா கட்ட அவுத்து விட்டுருவான்னு நினைப்பா? அதான் இங்க நடக்காது தீபா. ஒன்ன பழி வாங்கத்தான் ஜெயில இருந்து வந்ததும் வீட்டுக்கு கூட போகாம உன்னை தூக்கி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். நான் ஜெயில பட்ட வலி வேதனைய நீ அனுபவிக்கணும் தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். இவ்ளோ பட்டு உனக்கு புத்தி வரலையா? இப்பதான் வெளியில வந்தேங்கிற, ஒரே தப்ப செஞ்சு திரும்பவும் உள்ள போறியா? ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் உனக்கு அவமானமா தெரியல? அண்ணே இவ ரொம்ப பேசுறானே. 4 சாத்துனா தான் அணுக போல தெரியுது. டேய் விடுறா. இவ மயக்கம் தெளிஞ்ச வேகத்துல ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. பேசிட்டு போறா விடு. இவ பேசிதான் ஒண்ணும் நடக்க போறது இல்லையே. இதெல்லாம் கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாரு. அவர்கிட்ட நீ ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதா? இன்னும் வாங்கினாதான் நீ திருந்துவியா?